ஹாய் ஹலோ காய்ஸ், இட்ஸ் மீ யுவர் மைண்ட் வாய்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களோட ஏர்பாட்ஸ் எடுத்து உங்களோட காதில் மாட்டிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட வீடியோ பிளாக் வீடியோ அப்படின்றதுனால பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவுமே எனேபிள் ஆகாது, ஓன்லி பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஓகே தான், பட் ஹெட்ஃபோன் போட்டால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தட் இட்ஸ் அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் லைஃப். ஸோ எல்லாருக்குமே அது ஒரு மிராக்கிள் இல்லையா? யாராலுமே மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எஸ், நம்ம இதை பண்ணியிருக்கோம், நம்ம அதை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நிறைய நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பார்ட்டாக சொல்லணுன்னா, லைக் நம்மளோட ஃபுல் ஜேர்னி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைக் ஒரு மேஜிக் தான் நான் சொல்லுவேன். ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ நான் கோஎட்லேயும் படிச்சிருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கேன். 1 to 8 வரைக்கும் நான் ஒரு கோஎட், தென் வந்து ஒரு 9th to 12th வரைக்கும் நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமான எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு இருக்குது. ஸோ எப்படிலாம் நான் இருந்திருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். லைக் ஸோ எல்லாருக்கூடமே கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஓகேங்களா, நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்கூல் படிச்சுட்ருப்போம். லைக் நம்ம ஒரு கிளாஸில் என்டர் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு கோஎடில் இருந்து நான் சொல்கிறேன். கோஎட் ஸ்கூல் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நார்மல் கோஎட் ஸ்கூலில் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் இப்போது எல்லோரும் அவங்க கிளாஸில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் நம்மளோட கேரக்டர் மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டணும் அப்படின்னு நினைப்போம். லைக் நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் தெரியல, கிளாஸில் நான் இருக்கேன், அது தெரிஞ்சுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் வந்து சரி, மிஸ்ஸாக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், இல்லை அதர் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், இல்லை ஜூனியராக இருக்கட்டும், எவ்ரிதிங்ஸ் வில் பி நோன் ஆஸ் என்ன தெரியணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கும். பட் ஆனால் வந்து என்னை தெரிய வைக்கணுன்றதுக்காக நான் ஒன்று பண்ணுவேன் இல்லையா? ஸோ அது வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கே ஓய் வாவ், வாட் அ கேர்ள், வாட் அ பாய் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். கரெக்ட் இல்லையா? ஸோ தட்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லைக் எப்படின்னா, ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? லைக் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குது, லைக் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா க்யூட்டாக என்ன பண்ணணும்னு நினைப்போம், சொதப்போம், நிறைய இது நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ரியாக்ஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஓகே, டாட்டா, பாய்.